வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்க போறோம்னா, ஆ 2 ஒர்க் ஃபைல் சாதனைகள் ஃபைல் வந்து நேத்து 3 வீடியோ போட்டோம். இப்ப 4வது பார்ட் 4 பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து குடுத்திருந்த கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரேக்லா ரேஸ் நடத்துறது, குதிரை பந்தயம் நடத்துறது ஆன்லைன்ல இல்ல. ஜல்லிக்கட்டு மட்டும் தான் ஆன்லைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது முதல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில வந்துட்டு ஆ கோழி பண்ணை அமைக்கிறது. கோழி பண்ணையில இறந்துச்சுன்னா வந்துட்டு, அதுக்கு இழப்பீடு எதுவும் வழங்கப்படுறதில்லன்னு சொல்லி அஃபிஷியல் லெட்டர் வாங்கியிருக்கேன் பாருங்க. மண்டல கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து கடிதம் குடுத்துருக்காங்க, மண்டல இணை இயக்குனர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிட்டியில வந்துட்டு பாதுகாக்கிறது தான் வந்து ப்ளூ கிராஸு. வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிசிஏ அப்படின்னு சொல்லி பிராணிகள் வதை தடுப்பு சட்டம்னு சொல்லி குடுத்துருக்காங்க பாருங்க. அ இது வந்து முக்கியமான ஒரு கடிதம். இது வந்து அதிகமா விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அத வாங்கியிருக்கோம். எஸ்பிசிஏ தான் வந்து பிராணிகள் வதை தடுப்பு சட்டம் வந்து கிராமப்புறங்கள்ல பயன்படுத்துறாங்க. சிட்டிலலாம் ப்ளூ கிராஸ் தான். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, டிஎன் அலர்ட் அந்த ஆப் வந்து தமிழக அரசு கொண்டு வந்தாங்க. அதேபோல விவசாயிகளுக்கு வந்து வாடகை செயலி கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? வாடகை செயலி மூலமா வந்து வாடகைக்கு வந்து விவசாயிகள் வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாத குத்தகை எடுத்து பசுல் பீம யோஜனால கூட இன்சூரன்ஸ் காப்பீடு எடுத்து விவசாயிகள் வந்து பயன்பெற்றுக்கலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வானிலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஎன் அலர்ட்ன்னு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இத பாருங்க. இத பத்தி அதிகமா விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். மாவட்ட ஆட்சியரகத்திலேருந்தே வந்து கடிதம் வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிகளுக்கு வந்து நல வாரியம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தோம். அது வந்து அரசுக்கு பரிந்துரைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்ட்ட குடுத்துருந்தோம். செக்யூரிட்டிகளுக்கு வந்து நல வாரியம் கிடையாது. அ அதேபோல பார்த்தீங்கன்னா, அ எம்ஜிஆர் நகர் திட்டத்தில வந்து ஆடு, மாடு, கோழி ஷெட் வந்து இல்லாமலே இருந்தது. ஆடு, மாடு, கோழி ஷெட்டெல்லாம் குடுக்கணும்னு சொல்லி நான் கோரிக்கை குடுத்துருந்தேன் அரசுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் தலைமையில வந்து நெறையா க ஃபார்வர்டு பண்ணி நெறைய வந்து ஆடு, மாடு, கோழி ஷெட்டெல்லாம் குடுத்தாங்க. இப்ப தான் விபிஜி, ராம்ஜி மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, பணித்தள பொறுப்பாளர் அவங்க வந்து 100 நாளுக்கு மேல பணி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 வருஷத்துக்கு முன்னே வந்து வாங்கியிருக்கோம். ஆ இது பாருங்க, இதுவும் பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்து சமயத்துடைய கட்டுப்பாட்டுல கோயில்ல வந்து மரங்கள வந்து அரச மரம், ஆலமரம், வில்வ மரம் அதெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை குடுத்துருந்தோம். அத வந்து நானே ஆய்வு செஞ்சிருக்கேன். வந்து அ பராமரிக்கிறாங்க. இந்து சமயத்துறை கட்டுப்பாட்டுள்ள கோயில்ல வந்து அமைச்சர் சேகர் பாபு இருக்கும்போது இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள்லாம் பராமரிக்கிறாங்க. தொட்டில் கட்டி குழந்தைகள் வளர்க்கிறதுக்காக வந்து இப்பயும் அத நம்பிக்கையா இருக்காங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் கோயிலு, சபரிமலை, பைரவர் கோயிலு, ஆகிய அம்மன் கோயிலு, அ அப்புறம் வந்துட்டு ஓம் சக்தி கோயில் போறவங்களுக்கு வந்துட்டு இலவசமா துணி குடுங்க, ஒரு செட்டு ட்ரெஸ் குடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது வந்து பரிசீலனை பண்ணல. இருந்தாலும் அது என்னோட கோரிக்கை மட்டும் தான். அடுத்தது கடைசியில பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளோ விபத்து மரணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ கிட்ட ரிப்போர்ட் வாங்கியிருக்கோம் பாருங்க. விபத்து மரணங்கள் அதிகம். அதுதான் அதனால தான் வந்து நம்மை காக்கும் 48ல வந்து பார்த்தீங்கன்னா, சன்மானத்த அதிகரிச்சேன். அதுக்கான ப்ரூஃப் இங்கேயே வாங்கியிருக்கேன் பாருங்க. கேள்வி கேட்டு ஆர்டிஓ கிட்ட. தேங்க் யூ.